ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கூட ஒரு தியானத்துக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒன்றாக பாருங்கள், இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் இன்னும் ஜெயமாய் இருந்து முடிந்ததா என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு ஒரு காரணமே, தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டாலும் கூட தானியேலை தப்புவிக்கிற கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே தானியேல் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வேத பகுதியெல்லாம் வாசித்தா நம்ம இங்கே வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும் 3 காரியத்தை நாம் பார்ப்போம். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியேலை கேட்டான். நல்லா கவனிங்க, இந்த 2 காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த இடத்துலனா ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், அப்படின்னா தாசன் என்று சொன்னால் அடிமை, அப்படி சொன்னால் தேவனுக்கு அடிமையாய் அவர் தானியேல் இருந்ததை குறித்து நாம் இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். கருமையான தேவன் அடுத்ததாக சொல்கிறார், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தானியேல் இடைவிடாத ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இந்த ஆராதனையிலே நிறைய காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவரை ஆராதிக்கும் பொழுது எப்படி இருந்தால் பரிசுத்தமாய் நம்ம ஆராதிக்கணும் என்பது வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய தாசனை கெபியிலே போட்டாலும் கூட, ஆனால் தானியேலோடு கூட இருந்தார். தானியேலுடைய வைராக்கியம், முதலாவது தானியேல் எடுத்த தீர்மானம், ராஜா கொடுக்கிற போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி ஒரு இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீர்மானம், நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறோமா என்பதை நாம் இந்த காலை வேளையிலே நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரை அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லி நாம் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிறோமா? 2 காரணம். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடிக்கிறேன், என் மகிமை பாடும் என்று சங்கீதக்காரன் 108வது சங்கீதம் 1வது வசனம் மிக மிக தெளிவாய் சொல்கிறது. முதலாவது இந்த காரியத்தை செய்கிறோமா? தானியேல் 3 வேளை ஜெபித்திருக்கிறோமா? இந்த இடத்துல இடைவிடாது ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டிய ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம், முதலாவது தேவனுடைய தாசன் என்று சொன்னால் நாம் அடிமை என்று அர்த்தம். தேவனுக்கு அடிமையாக இருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம். அடுத்ததாக பார்த்தோம்னா, எப்படி ஆராதிக்கணும் சொன்னால், வாசிங்க, ஆராதிக்கிறதுல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்வோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்தத்துக்கு ஓசியாவில் சொல்கிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த ஆராதிக்கிற விஷயத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் அந்த தொழுமரத்தில் அந்த ரத்தம் வடிகிற நேரத்திலே கூட அவர்கள் தேவனை துதித்து ஜெபம் பண்ணின பொழுது சிறைச்சாலை அஸ்திவாரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது வைராக்கியம், 2வது 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம், 4வது அவன் தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு, 5வது பார்த்தீங்கன்னா அவன் ஆராதிக்கிற விஷயத்தில் முதல் அவன் அடிமை என்பதை, தாசன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா என்பதை பார்க்கணும். இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த